வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்பிஐலேயே வந்திருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஒரு தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலை இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் டெபாசிட் மாதிரி யாரெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐலேருந்து ரெண்டு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பேங்க்கில் அக்கௌண்ட்டில் அதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்தில் அதிகபட்சம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டில். ஸோ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி ஸோ அந்த பேங்க்லேருந்து வந்து ஒரு அபராதம் ஒன்று போட்டுருவாங்க. இத்தனை நாள் யூஸ் பண்ணல, டிரான்சாக்ஷன் நடக்கலை, ஜீரோ பேலன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அபராதம் ஒன்று போட்டுருவாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐலேருந்து ஒரு புதிய தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 மாதத்துலேயும் 1 வருஷத்துக்குள்ளே எந்த விதமான டிரான்சாக்ஷனும் நடக்கலைன்னா அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அபராதமும் போடாமல் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடணும். அந்த அக்கௌண்ட்தாரர்களுக்கு எப்போ அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அந்த வங்கி கிளைகளில் வந்து ஸோ இதுக்கான முழுமையான காரணத்தை சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு அபராதமும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐலேருந்து ஒரு நல்ல தகவல் வந்து இந்த மினிமமாக பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களால அந்த அக்கௌண்ட்டை சரியாக கவனிக்க முடியாமல் போயிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அபராதம்னு போட்டு அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த தொகையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக ஆக்கிடுறாங்க. ஸோ இனிமேல் வந்து அந்த நடக்காது, அந்த தவறு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐலையும் ஒரு புதிய தகவல் வந்துருக்குது. பட் ஏன்னா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது, அதை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா நம்ம நேராக பேங்க்குக்கு போயிட்டு டீட்டெயிலாக கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல தகவலையும் ஆர்பிஐலையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா யாரெல்லாம் பேங்க்கில் டெபாசிட் போட்டு வச்சுருக்கிறாங்களோ ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நாமினின்னு சொல்லிட்டு இன்னொரு நேம் வந்து ஆட் பண்ணி கொடுக்கணும். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த தொகையை வேறு யாருக்கு கொடுக்கணும், அந்த பேர் இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஸோ இப்படி இல்லாததுனால நிறைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதனால யாரெல்லாம் டெபாசிட் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினி கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐலேருந்து ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.